அல்லேலூயா. தேவன் நாம் மையப்படுதாய் தருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்தம் ஆண்டவர் தாமே நம்மை நடத்தும்படியாக தலை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தருமையான இந்த ஓய்வு நாள் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு புரிந்த மகிமையின் பிரசனம் மாத்திரம் எங்களோடு தங்கியிருக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் ஆளுகை செய்து நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, உடைய கரத்தில் தருகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்த நடத்துகிறார்கள். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை துதிப்போமாக. உம் நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரஃபா, சுகம் தருபவர் நீ. யெகோவா ரஃபா, சுகம் தருபவர் நீ. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா,
வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே. நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே. அரசு வருக ராஜா என் தந்தையே. அரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. ஆமென். ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம். சொல்லுங்க பார்க்கலாம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்து எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்து எனக்கே நீ சொந்தம். அவர் கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க. அவர் கிருபை எனக்கு போதும். எஸ் கிருபை எனக்கு போதும். அவர் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எல்லாம் சொல்லுவோமா? இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. அவர் கிருபை எனக்கு போதும். சொல்லுவோமா? அவர் கிருபை எனக்கு போதும். அவர் கிருபை எனக்கு போதும். எஸ்ஸப்பா அவர் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் அன்பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலனோ சொல்லுங்க பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலனோ. உலகத்திலே துயரமுண்டு தீடன் கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு தீடன் கொள் என் மகனே. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. அவர் கிருபை எனக்கு போதும். அவர் கிருபை எனக்கு போதும். அவர் கிருபை எனக்கு போதும். அவர் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் அவர் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலனோ பூரணமாய் விளங்கும்.
பலவீனத்தில் அவர் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவர் பலனோ பூரண. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு சொல்லுங்க ஆமே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வசனம் சொல்லுகிறது போல. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். சொல்லுவோமா? புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஆமே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு. சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே. இந்த காலங்களில் கூரை இல்லையே, கூரை இல்லையே, அவரை தேடுவோர்க்கு. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சொல்லுங்க இந்த கால வேளையிலே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், சந்தோஷமாய் ஆண்டவரை இந்த காலை வேளையில் கைகளை தட்டி உற்சாகத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்க பார்க்கலாம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார்.
சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கூரை இல்லையே, கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு. 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 துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, தூதித்து தூதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா, துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, தூதித்து தூதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. அன்பு பெருகுதையா அப்பாவின் நிழல் தனிலே, அன்பு பெருகுதையா அப்பாவும் நிழல் தனிலே, அபிஷேகம் வளருதையா எபினேசர் பாதையிலே, அபிஷேகம் வளருதையா எபினேசர் பாதையிலே. துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, தூதித்து தூதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம். ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆமென். துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, தூதித்து தூதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம். ஓ ரிகாமா சந்தூலா ராமநாதனா. துள்ளுதையா தேவ மகிமை, தேவ பிரசனம் இந்த பாடலை பாடும் பொழுதே, ஓ உம் நாமம் சொல்ல சொல்ல, தூதித்து தூதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து மனம். நம்பிக்கை வளருதையா, சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே, நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே, நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே, நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே. துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, தூதித்து தூதித்து தினம். துள்ளுதையா சொல்லுவோமா, துள்ளுதையா ஆமே நாமே 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 உம் நாமம் சொல்ல சொல்ல, தூதித்து தூதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம். உம் நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. சதுல ரமணா உம் பெயரால் கை நீட்டினார் ரிகாமதலரவோ, நோய்கள் மறையுதையா. சதுனதா கொடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. துள்ளுதையா துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, தூதித்து தூதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம். எஸ் ஆமென். துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, தூதித்து தூதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம். உம் நாமம் சொல்ல சொல்ல,
துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் ஆமென். துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதை. பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. துள்ளுதையா. எஸ் ஆமே. நாம் சொல்ல போதும் துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. எஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா 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 துதித்து 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 தினம் மகிழ்ந்து 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 துள்ளுதையா. எல்லாம் கண்களை மூடி ஓ ஹல்லேலூயா ஷதனதலரபோ. தேவ மகிமையின் பிரசன்னம், தேவ மகிமையின் அக்கினி ஆண்டவரே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகள் தோறும் ஆண்டவரே இறங்கும்படியாக 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 ஆண்டவரே இறங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் ஆண்டவரே எப்படி மகிமையின் பிரசன்னத்தை ஒவ்வொரு ஜனங்கள் வீடுகளிலே உணரும்படியாக இருதயங்களை ஆளுகை செய்யும்படியாக சிந்தைகளை ஆளுகை செய்யும்படியாக ஓ ராமாக்கானா சந்தாலா ரமோ ரீமா நதானா தலாரபா ஷதானா தலரபோ வீடுகள் தோறும் அக்கினி மயமான ஓ நாவுகள் ஒவ்வொருக்கும் கட்டளையிடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது நவமான பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள் என்று வசனம் சொல்கிறது. உடைய அக்கினி அவர்கள் மேலே இறங்கின பொழுது, உடைய அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கின பொழுது தேவனை அளவில்லாமல் நிரப்பினீரே. அதே போல ஆண்டவரே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஓ ரிகாமா சந்தமா நதலரபோ ரிகாமா சந்துல ரமாத்தி லிரியந்தோரோ தலரபாத்தி லிரியந்தோனோ ஷதலரபாத்தி லியந்தன் கலரபோ கானா ரிமக்கானா லியந்தோரோ தலரபா ஷதனதலரபோ. மகிமை 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 இறங்கும்படியாக இறங்கும்படியாக ஓ நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியாக நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா இறங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் அதிசயமானவராய் இருக்கிறீர். நீர் ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் சர்வ வளமுள்ள தேவாதி தேவனாக இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை தேசத்தை சுதந்தரி. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்.
நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா, கூரையெல்லாம் நீக்குவா, உன் கூரையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போ, சாத்தானை மீதிப்போ, தேசத்தை சுதந்தரிப்போ. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போ, சாத்தானை மீதிப்போ, தேசத்தை சுதந்தரிப்போ. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்து உம் சமூகம் நம்புகிறே, உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்து உம் சமூகம் நம்புகிறே, உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் நீக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மீக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நடந்து கொள்வே. தீமை அனைத்தும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொள்வே. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழுதையா உம் வசனம் நான் நம்புவதா. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மீக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, இந்த கால வேளையிலே நம்பி வந்தே சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே
சமூகம் நம்புகிறேன். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு பாத்திரராயிருக்கிறவரே, நம்பி வந்து உம் சமூகம் நம்புகிறேன். உம் சமூகம் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் வசனம் நம்புகிறேன். உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்து உம் சமூகம் நம்புகிறேன். உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. மட்டுமாக எங்களை நடத்தி வந்த தேவனே, மட்டுமாக எங்களை நடத்தி வந்த தேவனே, ஆராதனை முழுவதுமாக இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் ஆவுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தருகிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்து பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. ஒவ்வொரு வாரமும் எங்களோடு பேசி வருகிறதே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கான மகிமை எல்லாம் குருவுக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேள் ஜீவனால பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை இப்பொழுதாக இந்த அருமையான ஓய்வு நாளின் கால வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை ஒவ்வொரு வாரமும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் வார்த்தையாகிய லோகோஸை நாம் கண்டினியூ பண்ணுறோம். இந்த நாளிலே வார்த்தை, என்ன வார்த்தை தேவன் நம்மோடு பேச போகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்தை திருப்பிக்கொள்வோமா? யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 60வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். திஸ் இஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹவு கேன் எனி ஒன் அக்செப்ட் இட்? திரும்பி நான் வாசிக்கிறேன். திஸ் இஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹவு கேன் எனி ஒன் அக்செப்ட் இட்? எப்படி ஒரு மனிதன் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வான்? உபதேசம் என்று சொல்லப்படுகிறது டாக்ட்ரின்ஸ். டாக்ட்ரின்ஸ் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை தான், அந்த லோகோஸ் ஆகிய வார்த்தையை தான் நம்ம டாக்ட்ரின்ட்டாக நம்ம சொல்கிறோம், பேசுகிறோம். அப்போ இங்கே சீஷரில் அநேகர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷருங்க ஆண்டவருக்கு நெருக்கமான சீஷர்களாக இருந்தாங்க. ஆனால் 70 பேர் சீஷர்களாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் அநேகர் சீஷராக இருக்கிறாங்க. ஸோ நிறையா சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தாங்க. அதில் 12 பேர் அவர் தம்மோடு கூட வைத்து கொண்டிருந்தார். அப்போ இந்த வார்த்தைகளை கூடவே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த சீஷர்கள் அநேகருக்கு
இந்த வார்த்தை எப்படியாக தெரிந்திருக்கிறது? கடினமான உபதேசமாய் தெரிந்திருக்கிறது. நினச்சி பாருங்களேன், அவரோடையே ட்ராவல் பண்ணுறாங்க, அவரோடையே இருக்கிறாங்க, அவருடைய உபதேசங்கள், அவருடைய வார்த்தையாகிய லோகோஸ் எல்லாவற்றையும் அவங்க கேட்குறாங்க. எல்லாத்தையும் கேட்டாலும் அவங்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமான உபதேசமாக இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறான்னா சீஷர்கள் தான் சொல்கிறாங்களோ ஒழிய மற்றவர்கள் யாரும் சொல்லலை. சீஷர்கள் தான் சொல்கிறாங்க, மற்றவர்கள் யாரும் சொல்கிற. 22ஆம் வசனத்திலிருந்து நாம் 59ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா அங்கே அநேக உபதேசங்களை அவர் பிரசங்கமாக சுவிசேஷமாக சொல்கிறாரு. அநேக வார்த்தைகள் அங்கே பேசுகிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, குமாரனா இயேசு கிறிஸ்து. அதில் மெனி டீச்சிங்கை அவர் அங்கே டீச் பண்ணுறாரு. அதில் சில காரியங்களை மேலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அபவுட் பிரெட், அதாவது அப்பத்தை குறித்து சொல்கிறார். நானே உங்களுக்கு ஜீவ அப்ப நானேங்கிறதெல்லாம் சொல்கிறார். நிறையா காரியங்கள் சொல்கிறார். ஐ எம் த ஃப்ளஷ்ன்னு சொல்கிறார். அடுத்தது நான் தான் வந்திருக்கிறேன், அதாவது பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய சித்தத்தை செய்வதற்காக இல்லை, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு வந்திருக்கிறேன். நீங்கள் விசுவாசத்துலேயே என்னுடைய வார்த்தையை கேட்டிங்கன்னா, நிலச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பரலோகம் போக முடியும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஆழ்ந்த சத்தியமாக அங்கே அவர் பேசுகிறார். அந்த 22ஆம் வசனத்திலிருந்து 59ஆம் வசனம் வரைக்கும், நிறைய 58 வசனம் வரைக்கும் ரொம்ப ஆழ்ந்த சத்தியங்களை அவர் பேசுகிறாரு. இந்த ஆழ்ந்த சத்தியங்களை கேட்ட மக்கள் தான், கேட்ட சீஷர்கள் தான், இது எங்களுக்கு ரொம்ப கடினமாக தெரிகிறதே அப்படின்னு சொல்கிறாங்க. 59ஆம் வசனத்தை பாருங்கள். இவர் எங்கே பிரசங்கம் பண்ணுகிறாருன்னா, கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். நல்லா கவனிச்சிங்களா? சர்ச்சில் இவர் பிரசங்கம் பண்ணுற வார்த்தையை, இவர் சுவிசேஷமாக அறிவிக்கிற வார்த்தையை, இவர் யாருக்கெல்லாம் போதிக்கிறாரோ அந்த போதனையான வார்த்தையை கேட்குற ஜனங்களும் சீஷர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உபதேசத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, கடினமாக இருக்குதுங்கிறாங்க. கடினமாக இருக்குது, இந்த வார்த்தை ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ இது யாருக்கு உபதேசம் பண்ணுறாருன்னா, அந்நிய ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணலாம், ஆனாலும் உள்ளே இருக்கிற தம்மோடு இருக்கிற மக்களுக்கு தான் அவர் உபதேசம் பண்ணுறாரு. சபைக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு தான் அவர் உபதேசம் பண்ணுறாரு. சபையில் இருக்கிற சீஷர்களுக்கு தான் அவர் உபதேசம் பண்ணுகிறாரு. 61ஆம் வசனம் பாருங்களேன். சீஷர்கள் அதை கேட்டு, இந்த உபதேசம், இந்த வார்த்தையை கேட்டு முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ என்று கேட்குறார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டார், குமாரனா இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் பேசுகிற வார்த்தை இந்த ஜனங்களுக்குள்ளே போக மாட்டேங்குதே, இந்த வார்த்தை இவர்களுக்கு ஏதோ கடினமாக தெரிகிறது. ஏன் கடினமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, தமக்குள்ளே அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறதை அறிந்து இயேசு அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ. நிறைய நேரம் இடரலாக தான் இருக்குது அநேகருக்கு. இந்த நாளிலேயும் பாருங்கள், அங்கே சொன்ன அதே உபதேசத்தை தான் நம்ம திரும்ப 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 பிரசங்கமாக பேசிகிட்டு இருக்கிறோம், பிரசங்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், அந்த லோகோஸ் ஆகிய வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நாட்களிலேயும் அநேக மக்களுக்கும், அநேக விசுவாச பிள்ளைகளுக்கும் சபையிலேயும் நாம் பிரசங்கம் பண்ணினாலும் அவர்கள் சொல்லுகிறது, இது கடினமான உபதேசமாக இருக்கிறது, இதை யார் ஏற்றுக்கொள்வா அப்படின்னு. இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லாமல், மனப்பான்மை இல்லாமல், இது எங்களுக்கு ரொம்ப கடினமாக தோன்றுகிறது. யாருக்கு கடினமாக தோன்றும்? அந்த வார்த்தை அவர்களை தொடும் பொழுது தான், அந்த வார்த்தை அவர்களை உணர்த்தும் பொழுது தான், அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது அவர்களுக்கு அது கடினமாக தோன்றுகிறது. இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது அவர்களுக்கு கடினமாக தோன்றுது. இவங்க நினைக்கிறாங்க, இந்த வார்த்தை நம்மளுடைய குத்துது, இந்த வார்த்தை நம்மளுக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னா உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப கடினமான வார்த்தைங்க, இன்றைக்கி ரொம்ப கடினமான வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு, இன்றைக்கி ரொம்ப கடினமான வார்த்தையை பாஸ்டர் மூலயமா ஆண்டவர் பேசினார், இது ரொம்ப கடினமாக இருக்குதுங்க, யார் இதை ஏற்றுக்கொள்வா அப்படின்னு இருதயமும் சிந்தையும் அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறது. இதில் நிறைய பேர் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஒருத்தர் சேர்ந்துட்டு இன்றைக்கி பேசுன பிரசங்கத்தை கவனிச்சிங்களா, கேட்டிங்களா, இது என்ன இப்படி ஒரு கடினமான வார்த்தை, இதனை இவ்வளவு கடினமான வார்த்தையாக பேசுகிறது, ஒரு அன்பாக சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடாதா, இவ்வளவு கடினமான வார்த்தையை பேசுகிறாங்களே அப்படின்னு இன்றைக்கும் பிலீவர்ஸ், இன்றைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கமாய் பேசினாலும், இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கமாய் பேசினாலும் இந்த வார்த்தை நிறைய பேத்துக்கு, நிறையா மக்களுக்கு கடினமாய் தோன்றுகிறது என்று அவர்கள் பேசுகிறது உண்டு, முறுமுறுக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு வீடை பில்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த வீடை பில்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பிரிக்கு வைப்பாங்க, செங்கல். அந்த ஒவ்வொரு செங்கலாக 1 by 1 அவங்க லே பண்ணுவாங்க. அப்போ லே பண்ணும்போது நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பிரிக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரிக்கை வைப்பாங்க. ஒவ்வொரு பிரிக்காக வச்சு ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கணும். இப்படி 2 பிரிக்கை வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு பிரிக்கை வைப்பாங்க. ஏன் தெரியுமா, அந்த 2க்கும் சமமான ஒரு நிலைப்பாடில் வெயிட்டை தாங்கணும். இந்த கீழே இருக்கிற கல் தான், ஃபவுண்டேஷன் ஸ்டோன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கன்மலையாக கிறிஸ்து. இதுக்கு மேலே கட்டப்படுறது தான், வைக்கப்படுறது தான் நாம். அப்போ கன்மலையாகிய கிறிஸ்துவாகிய உன்னதமான தேவன் மேலே கட்டப்பட்ட மனிதர்களாய் அவருடைய உபதேசத்தில் கேட்டு நடக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உபதேசம் கடினமாக இருக்கவே இருக்காது. இதில் ஒரு காரியம் என்னவென்றால், தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் இந்த உபதேசத்தோடும் நாம் சரியாக கட்டப்பட்டவர்களாக இருந்தால் மட்டுமே நாம் இந்த உபதேசம் கடினமாக இருக்காது. இந்த உபதேசம் கடினமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். தேவனுடைய வார்த்தையின் மேலே, அவருடைய உபதேசத்தின் மேலே கட்டப்பட்டவர்கள் இது கடினமாக இல்லைன்னு ஒருபோதும், கடினமாக இருக்குன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. கடினமாக இல்லைன்னு போயிடுவாங்க. அவங்க அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, இந்த வார்த்தையின் எனக்கு நேராக வருகிறது என்று அவர்கள் அறிந்து கொண்டு போவாங்க. அநேக நேரம் இந்த வார்த்தையாகிய உன்னதமான தேவன் மேலே கட்டப்படாமல் இருக்கிறனால தான், இந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யாமல் இருக்கிறபடினால தான், இந்த வார்த்தையை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடினால தான் நாம் சொல்லுகிறோம் இந்த வார்த்தை கடினமாக இருக்கிறது, இந்த வார்த்தை கடினமாய் தோன்றுகிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களான் இருந்தார்கள், அவர்கள் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா, அவர்கள் வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை அநேக நேரங்கள் வார்த்தையாக வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் இந்த உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று. அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த உபதேசத்தை கை கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த உபதேசம் ஒருபோதும் கடினமாக இருக்காது. இந்த உபதேசத்தை கை கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு இது கடினமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரம் இந்த உபதேசத்தை நம்ம கேட்காமல் இருக்கிறோம். இந்த உபதேசத்தை கேட்டுட்டு அநேகருக்கு இந்த உபதேசம் போகுதுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த உபதேசம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் கேட்கிறவர்கள் எல்லாரும் நிலைச்சிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. கேட்கிற எல்லாரும் கட்டப்படுகிறார்களா? இல்லை. கேட்கிற எல்லாரும் நிலைத்திருக்கிறார்களா? இல்லை. அந்த வசனத்தை கேட்டு அதன்படி கை கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையப்படுதாக. மத்தேயு 7ஆம் அதிகாரம் அவருடைய 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, நல்லா கவனிச்சிங்களா, இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த உபதேசத்தை கேட்டு, இந்த வேர்டாகிய லோகோஸை, வார்த்தையாகிய லோகோஸை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, நல்லா கவனிச்சிங்களா, இந்த வார்த்தையாகிய லோகோஸை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின் இந்த உபதேசத்தின்படி நடக்கிறவன் எவனோ
அடுத்த லைன் அழகான வார்த்தை, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். தேவன் அழகா சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளின்படி எந்த மனிதன் நடக்கிறானோ செய்கிறானோ அவனை கண்மலையின் மேல் கட்டப்பட்டவனுக்கு ஒப்பிடுகிறேன், புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். இந்த மனிதன் தான் புத்தியுள்ள மனிதன். இந்த மனிதன் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். கண்மலை என்று சொல்லப்படுகிறது, உன்னதமான தேவனை குறித்தான் சொல்லப்படுகிறது. கண்மலையாகிய கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47-48 வசனத்தை பார்க்கும் பொழுது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். நல்லா கவனிங்க, அவர் சொல்கிறாரு பாருங்க, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு, இந்த உபதேசத்தை கேட்டு, இந்த வார்த்தையாகிய லோகோஸை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன், அவைகளின்படி நடக்கிறவன், அவைகளை கை கொண்டு இருக்கிறவனை யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று தேவன் சொல்லுகிறார் அப்படிங்கிறத அடுத்தது பாருங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அழகா சொல்றாரு, அழகா விவரிக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டு, இந்த உபதேசத்தை கேட்டு, இது கடினமான உபதேசமெல்லாம் இல்லை, இது எனக்கு நேராக வருகிற வார்த்தை, இதை நான் ஏற்றுக்கொண்டு இதை கீழ்ப்படிந்து இவைகளின்படி செய்கிறவனாய் நான் வாழுகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு ஆழமாய் தோண்டி, ஆழமான வசனம் உள்ள போகுது அவனுக்குள்ள, கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடுகிற. அப்போ பாருங்க, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆகிய வார்த்தையை அவனுக்குள்ளாக வைத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இந்த மனுஷனுக்குள்ளாக ஆழ்ந்த சத்தியம் இருக்கிறபடினால, ஆழ்ந்த உபதேசம் இருக்கிறபடினால இப்போ என்ன பண்ண போகுது? பெருவெள்ளம் வருது. அப்போ ஒரு பிரச்சனை வருது, பெருவெள்ளம் வந்து, பிரச்சனை வந்து, நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதி அடிக்கிறது. ஒரு பிரச்சனை வந்து, ஒரு போராட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அடித்தாலும், வீடாகிய நம்மேல் மோதி அடித்தாலும் அதை ஒருவராலும் அசைக்க கூடாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வார்த்தையாகிய லோகோஸ் அந்த மனிதனுக்குள்ளாக, இந்த உபதேசங்கள் அந்த மனிதனுக்குள்ளாக, அந்த மனுஷிக்குள்ளாக ஆழ்ந்த சத்தியமாய் போய் ஃபவுண்டேஷனாக நிலைத்திருக்கிறபடினால பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அது மேலே மோதியும் அதை ஒருவராலும் அசைக்க கூடாமல் இருக்கிறது. ஏனென்றால் அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மனுஷனும் இந்த மனுஷியும் இப்படி நிலைச்சிருக்கிறபடினால இது கடினமான உபதேசம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இது கடினமான உபதேசம் அல்ல. நான் கண்மலை மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறபடினால, இந்த வார்த்தையை நான் கேட்டு நடக்கிறபடினால, நான் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இவர்களில் நிலைத்து இருக்கிறேன் என்று உறுதியாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. இவர்கள் இதை கடினமான உபதேசம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அடுத்த லைனில் ஒரு வசனத்தை கவனிங்க. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். என் வார்த்தையை கேட்டு, நல்லா கவனிங்க, எல்லாரும் வார்த்தையை கேட்குறாங்க, எல்லாருமே வார்த்தையை கேட்குறாங்க. மேலே வசனம் சொல்லுது, என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. ஸோ வார்த்தை எல்லாத்துக்கும் போகுது, வார்த்தையை கேட்டு செய்கிறவன் எவனோ. இங்கே வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ. அப்புறம் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க, டூ கைண்ட் ஆஃப் பீப்புள். வார்த்தை எல்லாத்துக்கும் தான் போகுது. இப்போ இந்த வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களும் உண்டு, இந்த வார்த்தையை கேட்டு நடக்காதவர்களும் உண்டு. அப்புறம் ரெண்டு விதமான மனிதர்களை ஆண்டவர் அங்கே காட்டுகிறார். இப்போ வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவனுக்கு என்ன பிரச்சனை, போராட்டம் எது வந்தாலும் நிலைச்சு நிற்பான்.
இப்போ வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? மண்ணின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். இப்போ அதே பிரச்சனை எப்படி? அந்த கேட்டு நடந்த மனிதனுக்கு ஏற்பட்டது தான் யாருக்கு வருது? இவனுக்கு வருது. நீரோட்டம் அதன் மேல் மோதி அடித்த உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? விழுந்தது, விழுந்து எல்லாமே காணாமல் போயிடுச்சு. அப்போ பிரச்சனைங்கிறது, போராட்டங்கிறது ஒருத்தருக்கு மட்டுமல்ல, ரெண்டு சைடுமே வருது. வசனத்தை கேட்டு நடக்கிறவர்களுக்கும் பிரச்சனை வருது, வசனத்தை கேட்டு நடக்காதவனுக்கு பிரச்சனை வருது. இப்போ வசனத்தை கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்கிறவனுக்கு அவன் மேற்கொண்டு அவன் அஸ்திபாரம் கண்மலின் மேல் கட்டப்பட்டு ஸ்ட்ராங் உபதேசமாகிய ஃபவுண்டேஷனில் இருக்கிறனால, நிலச்சி நிற்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உபதேசத்தை வசனத்தை கேட்டு கை கொள்ளாமல் ஃபவுண்டேஷன் சரியாக போடாமல் விட்டுட்டனால, இந்த வசனமாகிய வார்த்தையாகிய லோகோஸ் ஆகிய உபதேசத்தை சரியாக கேட்காதபடினால, ஃபவுண்டேஷன் போடாதபடினால பெருவெள்ளம் நீரோட்டம் மோதி அடித்த உடனே சரிந்து விழுந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அப்போ நல்லா கவனிக்கணும். கண்மலையாகிய தேவன் மேல் கட்டப்பட்டவர்களாக இருந்தால், அந்த வசனமாகிய தேவன் மேல் கட்டப்பட்டவர்களாக இருந்தால், அந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் எது வந்தாலும் அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்த்தா வீடு கட்டுகிறவர்களை அழகாக ஆண்டவர் காட்டுகிறார். வீடு கட்டுறவர்கள் அழகாக ஆண்டவர் விவரிக்கிறார். இப்படி தான் திருவசனத்தை கேட்டு நடக்கிறவர்களும் உண்டுன்னு அழகான எக்ஸாம்பிள். நம்முடைய வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள், நிறையா பேர் ஆண்டவர் எல்லாத்துக்கும் வேத வசனத்தை அறிவிக்கிறார். இந்த காலை வேளையில், ஓய்வு நாள் காலை வேலை கூட ஆண்டவருடைய திருவசனமாகிய லோகோஸ், வார்த்தையாகிய லோகோஸ், இந்த உபதேசமாக இந்த காலையில் விடுகிற இந்த ஓய்வு நாளின் காலை வேலை கூட நமக்கு நேராக வருகிறது. இந்த வார்த்தை எத்தனை பேர் கேட்டுட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க போகிறோம்? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு நடக்காமல் போகிறாங்களாம்? உண்டு, உண்டு. அப்போ வசனமாகிய லோகோஸ், உபதேசம் எல்லாத்துக்கும் போகுது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அது கடினமாக இருக்குதுன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டு உள்ளே போய் கிரியை செய்ய விடாமல் இருக்கிறவர்கள் தான் ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை கேட்பா அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசு எல்லாத்துக்கும் தான் பிரசங்கம் பண்ணார். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அவர் பிரசங்கம் பண்ணலை. அவர் எல்லாத்துக்கும் தான் பிரசங்கம் பண்ணுகிறாரு. இன்னொரு விஷயம், ஆண்டவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் தேடி வருவார்கள், அவரை தேடி வருவார்கள். தேடி வந்துட்டு அவர்கள் சுகம் பெற்றுட்டு ஆண்டவரோடு ட்ராவல் பண்ணுறவர்கள் உண்டு, ஆண்டவர் விட்டு வழி விலகி போகிறவர்கள் உண்டு. நல்லா கவனிங்க. 10 குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரை தேடி வந்தாங்க. அவனுக்கு தேவை இருந்தது, அவனுக்கு சுகம் உண்டாகணும். தேடி வந்தாங்க. தேடி வந்தோடனே ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு சுத்தமாகணும், சுகமாகணும். ஆண்டவர்களுக்காக ஜோம் பண்ணார், சுகம் கிடைத்தது. சுகம் கிடைத்த உடனே 10 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. 10 பேர் போனவங்களில் ஒருத்தன் மட்டும் திரும்பி வரான். மீதி 9 பேர் அப்படியே காணாம போயிட்டாங்க. தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவில்லை, திருவசனமாகிய உபதேசத்தில் நிலைத்து நிற்கலை. அந்த ஒரே ஒருத்தன் மட்டும் தேவனை தேடி மகிமைப்படுத்தினான். மீதி 9 பேர் எங்கே போனாங்க? இதே மாதிரி தான் கூடவே இருந்த, யார் சொல்ல தெரியுமா இந்த வார்த்தை கடினம்னு? சீஷர்கள். இந்த வார்த்தை கடினம் என்று சொல்லுகிறவர்களே சீஷர்கள். இந்த 12 சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. மீதி 70 பேர் சீஷர்களாக இருக்கிறாங்க. மற்றவர்கள் அனைவரும் சீஷர்களாக இருக்கிறாங்க. இதில் இந்த 12 பேர் இயேசுவோடு கூட, தம்மோடு கூட ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, இது கடினமான உபதேசமாய் தோன்றுகிறது. நினச்சி பாருங்கள், கூடவே இருந்து அவரோடைய சாப்பிட்டு அவருடைய பந்தியில் இருந்து அவரோடு ட்ராவல் பண்ணி எல்லா உபதேசங்களையும் கேட்ட யூதாஸ் அவரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வசனத்தை கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த வசனம் அவனுக்குள்ளே போய் கிரியை செய்யலை. நல்லா கவனிச்சிங்களா? அவன் கூட இருக்கிறான், ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறான், கிரியைகள் எல்லாத்தையும் பார்க்குறான். இருந்துட்டு
அவனுக்குள்ளாக அந்த உபதேசம் போய் ஆழமான அஸ்திபாரமாக போடலை தங்களை. அவன் மேலோட்டமாய் மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு மனிதனை போல அவன் இருக்கிறான். ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசை காட்டின உடனே கூடவே இருந்த ஆண்டவரே காட்டி கொடுக்குற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னா நினச்சி பாருங்க, அவனுக்குள்ளாக உபதேசம் எந்த அளவுக்கு போயிருக்கும். நிறைய நேரம் நம்ம இப்படி தான் இருக்கோம். அதான் வசனம் சொல்லுது, யோவான் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்களேன், நான் அவர்களோடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். என்னுடைய நாமத்தினால், அவர் சொல்கிறார், உம்முடைய நாமத்தினால தான் அவங்கள காத்துக்கொள்ளுகிறேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். என்ன அழகாக சொல்கிறார் தெரியுமா? நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன் கெட்டு போகிறான். நான் இப்படி தான் போவேன்னு போகிறவன் கெட்டு போக தான் செய்வான். திருவசனமாகிய உபதேசத்தை கேட்டு அதில் நிலைத்திருக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டாங்க. இதை விட்டுட்டு விலகி போகிறாங்க பாருங்க, அவங்க தான் கெட்டு போவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் விட்டு விலகி போகவில்லை, ஜனங்கள் தான் அவரை விட்டு விலகி போகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் தான் இது கடினமான உபதேசமாக இருக்குது, இது கடினமான வார்த்தையாக தோன்றுகிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறவங்களாக இருக்கிறாங்க. ஆசிங்களா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வார்னிங் கொடுக்குறாங்க பாருங்க, யாரும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. தேவ வசனமாகிய உபதேசத்தை கேட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் ஒருவனும் மோசம் போயிடாதீங்க. கேட்டு நடக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கேட்டு கை கொள்ளாதவர்களுக்கு தான் பிரச்சனையே. இந்த உபதேசத்தை கேட்டு அவருடைய உபதேசத்தை கேட்டவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த உபதேசத்தை கேட்டு அவைகளை நிலைத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேட்டு அவைகள்படி நடக்காதவர்களுக்கு தான் பிரச்சனை. நான் திரும்பமா இந்த வசனத்துக்கு வரேன் பாருங்க. யோவான் 6:60 சொல்லப்படுகிறது. யோவான் 6:60 சொல்லப்படுகிறது பாருங்க. அங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க, அவருடைய சீஷர்கள் அநேகர் இவர்களை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அதிலே 66ஆம் வசனம் பாருங்களேன். இந்த வார்த்தையெல்லாம் இவங்க கேட்டதுக்கப்புறம் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நல்லா கவனிச்சிங்களா? அவருடனே நடவாமல் சீஷர்கள் அநேகர் பின்வாங்கி போனார்கள். எங்கேயாவது இயேசு பின்வாங்கி போனார் அப்படின்னு இருக்குதா? எங்கேயாவது இயேசு இவர்களை விட்டு விலகி போனார்னு இருக்குதா? இவங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு இருக்குதா? இல்லவே இல்லை. இந்த உபதேசத்தை எல்லாருக்கும் தான் ஆண்டவர் பிரசங்கிக்கிறாரு. இந்த உபதேசம் எல்லாருக்கும் தான் போகுது. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அவரை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்டு இந்த உபதேசத்தை கேட்டு இது கடினமான உபதேசமாக இருக்கிறதுன்னு தோன்றி இது மனம் திரும்புவதற்கு ஏற்றவைகளாய் இருந்தும் மனம் திரும்பாமல் விட்டு கொடுக்காமல் இருக்கிற மனிதன் தான் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனவனாக இருக்கிறான். வசனம் அழகாக போட்டிருக்கு பாருங்க, அவருடனே நடவாமல். ஏன்னா அவரோட நடந்தால் சில நேரம் ஆண்டுடைய வார்த்தை குத்திகிட்டே இருக்கும்ல, ஆண்டுடைய வார்த்தை உணர்த்திகிட்டே இருக்கும்ல, ஆண்டுடைய வார்த்தை உணர்வு தரும்ல. அவர் உணர்வை தருகிற தேவன் அல்லவா? அவருடைய வார்த்தை உணர்வை தரும்ல. அநேகருக்கு இந்த வார்த்தை குத்துறபடினால தான் இதில் நடக்காமல் விலகி போகிறவர்கள். நல்லாவே தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகி போகிறவர்களா அவர்களுக்குள்ளாக தேவ வசனம் இல்லை. அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே நிலைத்திருந்தால், இந்த உபதேசம் அவர்களுக்குள்ளே நிலைத்திருந்தால், எத்தனை தடவை குற்றினாலும் உணர்த்தப்பட்டு அவர்களே நிலைத்திருந்து அவரோடு கூட நடப்பார்கள்.
ஆனால் இங்கே அநேகர் நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போகிற ஆத்துமா மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்வாங்கி போகிறதோ, திருவசனமாகிய உபதேசத்துக்கு செவி கொடுக்காமல் விலகி போகிறதோ, ஆண்டவரை விட்டு சபையை விட்டு விலகி போகிறதோ, அந்த ஆத்துமா மேல் கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மெனி டைம்ஸ், நிறைய நேரம் இந்த உபதேசத்தை கேட்டும் நாம் பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். அடுத்து சொல்றார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. என்ன அழகான வார்த்தை சொல்லுமா! ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார். இயேசு என்னை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, அந்த வார்த்தையை கேட்டு நடக்கிற யூதர்களை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தை, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் தான் என் சீஷராக இருக்கிறீங்க. அடுத்த லைன் சொல்றார், என் சீஷனாய் இருக்கிறவன் நிச்சயமாய் சத்தியத்தையும் அறிவான், அந்த சத்தியத்தை கேட்கிறவனுக்கு நிச்சயமாய் விடுதலையாக்கப்படும். நிறைய நேரம் நம் சீஷராகவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அவருடைய சத்தியத்தை கேட்டு, இந்த உபதேசத்தை கேட்டு, இந்த உபதேசம் நிலைத்திருக்கிறவன் தான் யார் தெரியுமா? சீஷன், டிசைபிள். இந்த சத்தியத்தை கேட்டு இதில் நிலைத்து இல்லைன்னா we are not disciples. நம்மளுடைய சீஷர்களே இல்லை. அங்கே வசனம் சொல்லுது 6:60, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? 66 சொல்லப்படுகிறது, இதை கேட்ட அநேக சீஷர்கள் அவரை விட்டு விலகி நடந்தார்களாம், பின்வாங்கி நடந்தார்களாம். அவர்களை விட்டு நடவாமல் பின்வாங்கி போனார்களாம், ஆண்டவரோடு நடக்காமல். ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ளாக தேவ வார்த்தை இல்லை, அவர்களுக்குள்ளாக இந்த உபதேசம் நிலைத்திருக்கவில்லை. அவர்கள் கேட்டார்கள், ஆனால் இந்த உபதேசத்தில், இந்த சத்தியத்தில், அந்த லோகோஸில் நிலைத்திருக்கல. அவர்கள் கேட்டார்கள், ஆனால் இந்த உபதேசத்தில் அவர்கள் நிலைத்தில்லை. அவர்கள் கேட்டார்கள், இந்த சத்தியமத்தில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை. கேட்டுட்டு அவர்கள் மேலோட்டமாக போய்விட்டார்கள். மேலோட்டமாய் போனபடியினால தான் அவர்களுக்குள்ளாக இந்த வார்த்தை நிலைத்தில்லாதபடினால தான் அவர்கள் ஆண்டவரோடு நடக்காமல் ஆண்டவர் விட்டு விலகி போனவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது கடினமாக தோன்றுகிறது. ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறவர்களுக்கு, சத்தியத்தை கேட்டு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் இந்த வார்த்தை கடினமாய் தோன்றவே தோன்றாது. இந்த வார்த்தை எனக்கு நேராக வருகிறது, இவைகளை நான் கேட்டு நான் நடப்பேன் என்று நடந்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு வார்த்தையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அழகான வார்த்தைங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. என்ன அழகு வார்த்தை தெரியுமா? இந்த உபதேசமாகிய வார்த்தையாகிய லோகோஸிலே நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் சுத்தமாக்கப்படுவீர்கள். நிறைய நேரம் நம்ம சுத்திகரிக்கப்படுவதற்கு நம்மை விட்டு கொடுக்கிற இருதயம் இல்லை. சுத்திகரிக்கப்படக்கூடாதுன்னு தான் விட்டு விலகி ஓடுகிறோம். ஏன்னா உபதேசத்தில் நிலைச்சிருந்தா உபதேசம் குத்தும், உபதேசம் கழுவும், உபதேசம் நம்மை உணர்த்தும்ல. உணர்வை தருகிற தேவன் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த லைன் பாருங்க, என்ன அழகு தெரியுமா? என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அழகு 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 அழகு. நீங்கள் நிலைச்சிருந்தீங்களா, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அடுத்தது பாருங்க, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்களப்பா. அவருக்கு தெரியும், அவர் இல்லைன்னா நான் இல்லை.
அவர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் வாழ முடியாது. அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு அந்த உணர்வு இருக்க மாட்டேங்குது. அடுத்து சொல்கிறார் பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுப்பா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதே ஐயா. இதை புரிந்து கொண்டு நடக்கிற மனிதன்தான் கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் பாக்கியவான். இந்த சத்தியத்தை கேட்டும் இதை உணராமல் நடக்கிறவர்கள் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து. எப்படி? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணாத. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ ஊழியனுடைய வார்த்தைக்கும் கலகம் பண்ணக்கூடாது. ஒரு நாளும் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால். எப்படிங்க? அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து கலகம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களை சுற்றி இருக்க ஜனங்களும் தப்பிச்சிருவீங்க. நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள், ஆனால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கு விரோதமாக இருக்கும் என்று தேவன் எச்சரிக்கிறார். இந்த காலை வேளையில் திருவசனமாகிய வார்த்தையாகிய லோகோஸ், உபதேசம், டாக்டரின்ஸ் நமக்கு நேராக வருகிறது. தேவனுடைய திருவசனத்தை கை கொண்டு நடந்தால் நிச்சயமே ஆண்டவரோடு இருப்போம். அவர் அந்த திருவசனத்துக்கு விரோதமாக பேசி கலகம் உண்டு பண்ணினால் கர்த்தருடைய கை நமக்கு விரோதமாய் வருமாமா. கர்த்தருடைய கை நமக்கு விரோதமாக வந்துச்சுன்னு நினச்சி பாருங்க, என்ன ஆகும்? உயிரோடு இருக்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அப்போ இந்த கால வேளையில் தேவன் சொல்லுகிறாரு, உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு வசனத்தை காட்டியிருப்பாருங்க, பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. நடுவில் வந்துட்டு கேட்டுட்டு ஓகே 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 ஓகேன்னு போகிறவன் நிலைத்திருக்க முடியாது. முடிவு பரியந்தம், டில் எண்ட் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ஆண்டவரோடு ரட்சிப்புக்குள்ளாக அனுபவத்துக்குள்ளாக போய் அவரோடு போக முடியும். டில் எண்ட், சாகர வரைக்கும் நிலைத்திருக்கணும், சாகர வரைக்கும் நிலைத்திருக்கணும். இன்னொரு வசனத்தை காட்டுற பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தம் அமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்களை பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய கிருபையாகிய திருவசனமாகிய உபதேசமாகிய லோகோஸில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். இன்றைக்கி புத்தி சொன்னால் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய திருவசனமாகிய வார்த்தையை லோகோஸை நம்ம எடுத்து சொன்னோம்னா, புத்தி சொன்னோம்னா அதை கேட்டு நடக்கிற மனிதர்கள் இல்லை. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, லோகோஸில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். புத்தி சொன்னார்கள். யார்? பவுலும் பர்னபாவும் அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் இதில் நிலைத்திருங்க, இந்த உபதேசத்தில் நிலைத்திருங்க அப்படின்னு அவங்களுக்கு புத்தி சொல்கிறாங்க. அநேகர் இந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாதபடினால தான் நிலைத்திருக்க முடியாமல் ஓடுறாங்க. அடுத்த ஒரு வசனம் பாருங்கள், ரோமர் 11:22 சொல்லப்படுகிறது. ரோமர் 11:22, ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். நல்லா கவனிச்சிங்களா? தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திரா விட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இந்த கிருபையுள்ள சத்தியத்தில் நீ நிலைத்திருந்தீனா
உனக்கு தேவ தயவு கிடைக்கும்யா. இந்த சத்தியத்தில் நிலைத்திரா விட்டால் நீயும் மற்றவர்களைப் போல வெட்டுண்டு போவாய். இந்த உபதேசமாகிய வார்த்தை எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்லி இதில் நிலைத்திராமல் போனோம்னா வெட்டப்பட்டுரும். இது கடினமான உபதேசம் இல்லை. தேவன் எனக்கு நேராக பேசிக்கொண்டிருக்கிறார், எனக்கே தான் தேவன் பேசுகிறார் சொல்லி அவைகளை கேட்டு உணர்வடைந்து நடந்தோம் என்றால் தேவ கிருபை தயவு நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிறார். சீஷர்கள் அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரோடு ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் அநேகர் அவரை விட்டு அந்த வழியில் நடவாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனவர்களாம். இந்த காலை வேளையில் இந்த திருவசனமாகிய லோகோஸை கேட்டு அவைகளில் நாம் நிலைத்திருக்கணுங்க, நிலைத்திருக்கணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள். ஆனால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகி நான் ஊழியக்காரனானேன். இந்த வசனத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், ஆனால் நிலைத்திருக்க வேண்டும். இதற்காக தான் உலகம் முழுவதும் சீஷர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக தான் பவுலாகி நான் ஊழியக்காரனாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். 28ஆம் வசனம் பாருங்களேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். தேவனுடைய திருவசனமாகிய வார்த்தையை நாங்கள் புத்தி சொல்லி அறிவித்து அவைகளை நாங்கள் உபதேசமாக அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். 12 பேர் சீஷர்கள் இருந்தாங்க. நல்லா கவனிங்க. அதில் 12 பேர்த்துக்கும் தான் அந்த ஆண்டுடைய வார்த்தை போச்சு. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு நிலைத்திருந்தவர்கள் 11 பேர். ஆனால் ஒருத்தர் மட்டும் அவருடைய வார்த்தையை கேட்டும் அந்த உபதேசத்தில் அவன் நிலைத்திராதபடினால தான் அவன் அவரை விட்டு விலகி போய் மடிந்து போய் விட்டான். அந்த 11 பேர் நிலைத்திருந்தாங்க. அந்த 11 பேர் நிலைத்திருந்தாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீர் எனக்கு கொடுத்த, அங்கே வசனம் பாருங்கள், அளவு போட்டு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையாகிய லோகோஸை விசுவாசித்து அதில் நாம் நிலைத்திருந்தோம் என்றால், 6ஆம் வசனத்தில் பிற்பகுதியை பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் பாருங்களேன், அழகாக சொல்லுது, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அடுத்தது, அவர்களை எனக்கு நீர் தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை கை கொண்டு நிலைச்சிருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஏன்னா அவர்கள் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. வசனத்தை கேட்டு இந்த உபதேசத்தை ஆதி முதலாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிறு வயது முதலாய் நாம் கேட்டுக்கொண்டு வருகிற இந்த உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளே இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு நாம் நடந்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக இந்த உபதேசத்தை விட்டு நம்ம வழி விலகி போக மாட்டோம். 2 மனிதர்களை இந்த வேலையில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யூதாசை குறித்து பாருங்க. யூதாசுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்துச்சு, பேதுருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்துச்சு. எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய திருவசனமாகிய வார்த்தை அவர்களுக்குள்ளே போச்சா, அந்த வார்த்தையை கேட்டு பின்வாங்கி போனவனாகிய மனிதனாகிய யூதாஸ் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, அவன் திரும்பி வரலை, அவன் அப்படியே போயிட்டான். பேதுருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை திரும்பமாக அவன் உணர்த்துறபடினால அவன் மீண்டுமாக ஆண்டவருக்குள்ளாக வந்துட்டான், ஆண்டவரில் நிலைச்சிருக்கிறான். இப்போ 2 மனிதர்கள் குறித்து ஆண்டவர் காட்டுகிறாரு. அதுதான் நாம் தியானித்தோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ள மனுஷனாகிய பேதுரு குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு வச்சுக்குவோம்.
பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் பேதுரு மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த பேதுருவை போல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், வேதனைகள், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இந்த உபதேசத்தில் நான் நிலைத்திருப்பேன், இந்த திருவசனத்தில் நான் நிலைத்திருப்பேன், இந்த வார்த்தையாகிய லோகோஸில் நான் நிலைத்திருப்பேன் என்று நிலைத்து இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாம மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். யூதாஸ் காரியத்தை போல பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாதரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த உபதேசம் மற்றவர்களைப் போல உபதேசத்தில் நாங்கள் போதிக்க மாட்டோம். ஏதோ மேலோட்டமாக பேசிட்டு போகிற மாதிரி நாங்கள் உபதேசம்லாம் பேச மாட்டோம். நாங்கள் இயேசுவை போல தான் பேசுவோம். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள வார்த்தையை போதிக்கிறாரோ அதே உள்ள என்ன வேதம் சொல்லுதோ அதை அப்படியே நாங்கள் சொல்லுவோம். சோப்பு போட்டு மேலோட்டமாக மொழிவி இந்த மனுஷன் நமக்கு தேவை, அந்த மனுஷன் தேவை, அவனுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம், இவனுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சோப்பு போட்டு மொழிகி பேசுகிற உபதேசம்லாம் எங்களுடைய உபதேசம் அல்ல. நாங்கள் இயேசுவினுடைய அச்சடியாளங்களை தரித்தவர்களாக இருக்கிறபடினால நாங்கள் பேசுகிறது இயேசுவை போல தான் நாங்கள் பேசுவோம். எப்படி அவர் பேசுகிற உபதேசம் அதிகாரம் உள்ள உபதேசமாக இருந்தது, அதே போல தான் அதிகாரம் உள்ள உபதேசமாக தான் இந்த கால வேளையில் நாங்கள் பேசுகிறோம். இந்த உபதேசத்தை கேட்டு இதன்படி நடக்கிறவர்கள் ஒருபோதும் இவர்கள் சொல்ல மாட்டார்கள் இது கடினமான உபதேசம் என்று சொல்ல மாட்டார்கள். தேவனுடைய திருவசனமாகிய உபதேசத்தை கேட்டு நடவாமல் கை கொண்டு அவைகளபடி செயல்படாமல் இருக்கிற மனுஷன் தான் சொல்லுவான் இது கடினமான உபதேசமாக இருக்குது, யார் இதை கேட்டு இதில் நடப்பா அப்படின்னு சொல்லுவான். நமக்கு அது கடினமான உபதேசமாக இருக்காது. ஏன் தெரியுமா? திருவசனமாகிய லோகோஸ் ஆகிய உபதேசமான வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அஸ்திவாரமாகிய இந்த உபதேசம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிறபடியினால நமக்கு இந்த உபதேசம் ஒருபோதும் கடினமாக இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிறது என்றால், ஒருவேளை இந்த திருவசனமாகிய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கடினமாக தோன்றுகிறதுன்னா நீங்கள் இன்னும் தேவ வசனத்தில் நிலைத்து இல்லைன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நீங்கள் மேலோட்டமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தை என்னை குத்துது, இந்த வார்த்தை என்னை என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையில் நான் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்லை இந்த வார்த்தையை குத்துது, இந்த வார்த்தையை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த வார்த்தையை நான் அங்கீகரிக்க மாட்டேன், விட்டு விலகி போவேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாய் ஆண்டவரோடு நிலைத்திருக்க முடியாது. ஆண்டவரோடு நிலைத்திருக்க முடியாது. நாம் தேவனோடு நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நம் தேவனோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த திருவசனமாகிய வார்த்தையோடு நிலைத்திருக்கணுங்க. அந்த வார்த்தையில் நிலைத்திருந்தோம் என்றால் நமக்கு ஒருபோதும் இந்த வார்த்தை கடினமாக இருக்கவே இருக்காது. காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தையாகிய லோகோஸ், இந்த உபதேசம், இந்த டாக்டரின் நமக்கு ஒருபோதும் கடினமாக இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை போட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தர்மியான ஓய்வின் நாள் காலவேளை ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவசனமாகிய லோகோஸ், இந்த வார்த்தையாகிய டாக்டரின் உபதேசம், இந்த உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவைகளின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இனிமேலும் இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க தேவன் உதவி செய்கிறார். இந்த டாக்டரின்ஸை கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம். இவளை கேட்டு இது கடினமான உபதேசமாக இருக்குது, யார் இதை கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் இதில் நிலைத்திருக்கிறவளாய், நாங்கள் இதில் வாழுகிறவளாய் நாங்கள் இருக்க தேவன் கிருபை செய்வீராக. நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே, இதிலே நாங்கள் நிலைத்திருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக நிலைத்திருக்க, இந்த லோகோஸில் இன்னும் அதிகமாக நிலைத்திருக்க, இந்த டாக்டரின்ல, இந்த உபதேசத்தில் இன்னும் அதிகமாக நிலைத்திருக்க, இன்னும் அதிகமாக தேவன் எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.